இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். வணக்கம், நான் சுதா சந்திரன். கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோட்ல நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இதெல்லாம் என்னது? இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? உங்க புள்ள அப்பாவினா அவனை யார் வேணா ஏமாத்தலாம்னா? இதுதான் தப்பு நடந்திருக்கு. கரெக்ட் டைம்க்கு நான் அவனை பிடிச்சு நிப்பாட்டி இருந்தேன்னா இப்படி ஓ பின்னாடி அவன் சுத்திட்டு இருந்திருக்க மாட்டான். வீணா போனது என்னோட வாழ்க்கை தான். இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பாரு, உன்ன மாதிரி சிடு மூஞ்சி மாமியார் வேற. மண்டைய பாரு, மசாலாவும் இல்ல. அப்படியா? நான் பைத்தியமாடி? என்ன பார்த்தா பைத்தியம்னு சொல்ற? என்ன பைத்தியம்னு சொன்னல, அதான் இப்படி பண்றேன். ஓடி. என்ன பார்த்தா நீ பைத்தியம் சொல்ற? நான் பைத்தியக்காரியாடி. திரும்ப திரும்ப அதை கேட்டு பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல. நீ சரியான பைத்தியம் தான். உன் பையன் வரட்டும், எல்லாத்தையும் சொல்றேன். தள்ளி போ. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிற உறவு அம்மா பொண்ணு உறவு மாதிரி. ஆனா பெரும்பாலான வீடுகள்ல அப்படி நடக்கிறது இல்ல. அந்த உறவு ரொம்பவே விபரீதமாகவும் பிரச்சனையானதாகவும் இருக்கு. இந்த உறவுல ரொம்பவே அவஸ்தைப்படுறது ஒரு மனுஷன்தான். அவன் இந்த 2 பேர்ல ஒண்ணு புள்ளையா இருப்பான், இல்ல புருஷனா இருப்பான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாமியார் மருமகளுக்கான இந்த மாதிரி விபரீதமான பிரச்சனையான உறவால அவஸ்தைப்படுற அந்த மனுஷனோட கதைய பத்தி தான். அதோட முடிவு அந்த இடம் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. அங்க எல்லாமே கைய விட்டு போயிடுச்சு. பேபி, இந்த முந்தானை எப்படி ஃபிக்ஸ் பண்ணனா அப்புறம் உன்னை பார்க்க ரொம்ப செக்ஸியா இருப்ப. இல்ல செக்ஸியாலாம் இருக்க வேணாம், பண்பா இருந்தா போதும். அப்பதான் சந்தீப்போட அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இந்த சாரியை கூட சந்தீப் சொல்லி தான் கட்டிக்கிட்டேன். ஓ சரி, இந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அடுத்தடுத்து என்ன பண்ண போற? நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. நான் சந்தீப் கிட்ட கிளியரா சொல்லிட்டேன். நான் ஒரு விஷயத்த கிளியரா சொல்லிடுறேன்பா. நீ ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டே சரி, ஆனா அவ நம்ம வீட்டு சட்ட திட்டத்தைப்படி மட்டும்தான் நடக்கணும். அம்மா, அது நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க அந்த பழைய காலத்து ஆள் மாதிரி ரியாக்ட் பண்ணாதீங்க. பாத்தீங்களா மம்மி, இப்பவே உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க, எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு. இங்க பாரு, இதை விட நல்லது நீ எங்களை கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது. அம்மாடி சங்கீதா, இப்பெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் தன்னோட பொண்டாட்டியோட எடுபடியால மாறிடுறான். அவதான் அவங்க அம்மாவோட எடுபுடி. ஆனா உன்னை ரொம்ப நேசிக்கிறான்ல. ஆமா, ரொம்ப நேசிக்கிறான். அதனால தானே அவனை கல்யாணம் பண்ணிக்க நான் ஓகே சொல்லிருக்கேன். இங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்க பாரு. இப்போ உன்னோட மாமியார் உன்னை பார்த்தது இம்ப்ரெஸ் ஆகுறாங்களா இல்லையான்னு பாத்துடலாம். வணக்கம்மா, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் அங்கிள். வணக்கம் கண்ணா. அட இருக்கட்டும், காலைல விழாத, என்ன ஹக் பண்ணா போதும். இவதான் என்னோட ஒய்ஃப் ஸ்வேதா. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. வாங்க ப்ளீஸ், ப்ளீஸ் உள்ள வாங்க. இவளா பிரியாவோட அம்மா? 2ஆம் தரமா வந்தவ. ஆ, நல்லா இருமா, நல்லா இருமா. அட, நீ அவ கால தொட்டு கும்பிடல? இவ சந்தீப்போட அக்காமா? அது சம்பந்தி, குடும்பத்துல பெரியவங்க கிட்ட மட்டும்தான் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறது வழக்கம். அதனாலதான் பிரியாக்கு இந்த மாதிரி விஷயத்துல பழக்கமே இல்லை. ஆனா நம்ம பண்பாடு அதைத்தானே சொல்லுது. உங்க எதிரில இருக்கவங்க வயசுலயும் உறவுலயும் உங்களை விட பெரியவங்களா இருந்தா அப்ப அவங்க காலை தொட்டு கும்பிடணும். எப்படின்னா என் புள்ள செஞ்ச மாதிரி. ஏன்னா அந்த விஷயமே வேற. நீங்க அவனை தடுத்து நிறுத்திட்டீங்க. வேணா பரவாயில்ல.
உனக்கு ஒன்றும் ஆகலையே? இன்னொரு விஷயம் என்னன்னா, என் பொண்ணுக்கு சாரி கட்டுறதுல பழக்கம் இல்லை. அதனால தான் காலு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஏமா நிக்கிற? வா, இப்படி வந்து உட்காரு. உட்காரு. பாபு, சேர் கொண்டு வா. அப்புறம் சொல்லுங்க, உங்களுக்கு எங்க வீட்டு பொண்ணை பிடிச்சிருக்கா? என் பையனுக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா கல்யாணத்துக்கு அதுவே போதும்ல. அப்போ நீங்க எல்லாருமே ஸ்வீட் சாப்பிடுறீங்களா? ப்ளீஸ் ஸ்வீட் சாப்பிடுங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. அது என்னன்னா இப்பெல்லாம் கல்யாணத்தை பசங்களே பேசி முடிவு பண்ணிடுறாங்க. மத்தபடி எல்லாரும் இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிடறதுக்கு தானே ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இல்ல இல்ல எல்லாரும் சாப்பிடுங்க. நான் சும்மா தமாஷ் பண்ணேன். அது வந்து ஆன்ட்டி இப்படிதான் சும்மா காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த தானியம் வச்சிருக்க கலசத்தை வலது காலால தட்டி விடுமா. அப்படியே உள்ளவா. அடடா, கொஞ்சம் பார்த்து மெதுவா பண்ணுமா. இவ்வளவு பவர்ஃபுல்லா கிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது சாதாரண சொம்பு. உன்னோட மாமியார் விளையாட வச்சா ஃபுட்பால் இல்ல. சும்மா ஒரே தடியா தட்டி தூக்கிட்ட. அட அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நீங்க 2 பேரும் உள்ள வாங்க. வாமா உள்ள வா. பார்த்தல்ல, வந்து இறங்குனதுமே என்ன பண்றான்னு பாத்தியா? புஷ்பா, அவளை கொஞ்சம் டைட்டா புடிச்சுக்க. விட்டு கொடுத்தீனா உன்னையும் சொம்பு மாதிரி தூக்கி போட்டுருவா. அப்படியெல்லாம் எப்பவும் நடக்காது. நான் நிஜமா தான் சொல்றேன். அரிசியை உதைச்சது சாமியா இருந்துச்சு. எப்படி உதைச்ச தெரியுமா நீ? இந்த மாதிரி சம்பிரதாயம்லாம் பண்றாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன நினைச்சேன்னா லோட்டாவை ரொம்ப பவர்ஃபுல்லா தட்டி விட்டா சம்பிரதாயத்தை கரெக்டா பண்ணிட்டேன்னு எல்லாரும் நம்புவாங்கன்னு நினைச்சேன். நீ பார்த்தல்ல அந்த சரிதா ஆண்டி எப்படி போட்டு வாங்குனாங்கன்னு? ஆட, அவங்க மம்மியோட ஃப்ரெண்டு. அவங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. சரி ஓகே, நம்ம தான் எதுவும் சொல்ல முடியாது. சரி, ஆனா உங்க அம்மா ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. அவங்க மருமகளை இப்படி போட்டு தாக்குறாங்க, ஆனா அவங்க எதுவுமே சொல்லவே இல்ல. அவங்களும் டிபிக்கலா அதே தான் செஞ்சிருக்காங்க. இப்ப இருக்கிற மாமியார்லாம் இப்படிதான் பண்றாங்க. மருமகளோட அவமானத்தை என்ஜாய் பண்றாங்க. அப்படி எதுவும் இல்ல. நீ நல்லா படிச்ச பொண்ணு தானே. இவ்வளவு படிச்சதுக்கு அப்புறமும் இப்படிலாம் யோசிக்கலாமா என்ன? எங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் டைம் கொடு, தானா சரியாயிடும். அண்ட் பை த வே, இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் இல்ல? அப்புறம் எதுக்கு இப்படிலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நீ நல்லா தான் மேனிபுலேட் பண்ற. நிறைய விஷயங்களை இன்னும் நல்லா பண்ணுவேன். பூஜா, சொல்லுமா. மணி 8 ஆச்சு. மகாராணி இன்னும் எந்திரிக்கல போல இருக்கு. போய் ரூம் கதவை தட்டு. என்னம்மா நீ வேற? இருக்கட்டும் விடுங்க. என்ன இருக்கட்டும்? நான் இந்த மாதிரி என் பிடிய விட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு அவ தலை மேல உட்காந்து ஆட ஆரம்பிச்சிடுவா. புரியுதா? அட இதுல என்ன எதுக்கு மாட்டி விடுறீங்க? போய் எழுப்புன்னு சொன்னேன். சரி போறேன். பிரியா, 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 மணி 8 ஆயிடுச்சு. எந்திரிக்கலையா? பிரியா, அட அம்மா கூப்பிடுறாங்க பாரு. பிரியா,
எந்த வீட்ல மருமக 8-9 மணி வரைக்கும் தூங்குறாளோ அந்த வீட்ல லக்ஷ்மி அம்மா கூப்பிட்டா கூட வரமாட்டா. அத்த அத நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் தூங்குற நேரமும் எந்திரிக்கிற நேரமும் வித்தியாசமா இருக்கும். நான் ராத்திரி லேட்டா தான் தூங்குவேன். அதான் எந்திரிக்கிற போது காலைல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உன்னோட இந்த கெட்ட பழக்கத்தை மாத்திக்கோ. அப்புறம் சாயங்காலம் மருமக சமைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நம்ம சரிதா அப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு. சமையல் ருசியா இருக்கணும். அப்புறம் அதுல காரசாரமா 4-5 விதமா பண்ணு. அப்புறம் ஸ்வீட்ஸ் மட்டும் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், சாயங்காலம் மறக்காம புடவைய கட்டு. சமையல் ருசியா இருக்கணும். அப்புறம் அதுல காரசாரமா 4-5 விதமா பண்ணு. அப்புறம் ஸ்வீட்ஸ் மட்டும் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கணும். பிரியா, பிரியா, என்னாச்சு? சந்தீப், நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்ல, எனக்கு இந்த கிச்சன் வேலை எல்லாம் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு. அம்மா சொல்றாங்க நான் விதவிதமா டிஷ்ஷஸ் பண்ணணும். நான் இது வரைக்கும் டீ கூட பண்ணது. மெதுவா 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 பேசு, அம்மா கேட்ட போறாங்க. பிரியா, நீ சும்மா பேனிக் ஆகாத. அது ஒரு சம்பிரதாயத்துக்கு தான். உன்னால பண்ண முடியறத பண்ணி கொடு. என்னால அதெல்லாம் முடியாது. பிரியா, ப்ளீஸ் எனக்காக பண்ண. சரி, ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் நான் பண்றேன். ஆனா நாளையில இருந்து நான் வேலை எல்லாம் பண்ண மாட்டேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ஆடா, ஐயோ, இது தீஞ்சு போச்சே. இது கூட தீஞ்சு போச்சே. இது எல்லாமே மொத்தமா தீஞ்சு போய் கிடக்குது. போண்டாவுக்கு இந்த நிலைமை தானா? நான் தான் முதல்ல சொன்னேன்ல, இந்த சமையல் வேலை எனக்கு செட் ஆகாதுன்னு. என்னால இதை செய்யவும் முடியாது. அதெல்லாம் சரிதான். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல கெஸ்ட்லாம் வந்துருவாங்களே, அவங்களுக்கு என்ன கொடுக்கறது? ஒரு வேலை பண்ணலாமா? சாப்பாட்டுக்கான எல்லா ஐட்டமையும் நீ வெளியே வாங்கிட்டு வா. நான் அதை நல்லா பரிமாறி கொடுத்துறேன். அது வெளியே தெரியாது. வெளியே போய் வாங்குவா? அட பிரியா, நீ அந்த பட்டர் பன்னீர் பண்ணிருந்தால அதை கொஞ்சம் கொண்டு வாயேன். வந்துட்டேன். என்னம்மா சங்கீதா, உன் புருஷனை பார்க்கவே முடியல? ஆனா ஆன்ட்டி அவரு ஆபீஸ் வேலையா வெளியூருக்கு போயிருக்காரு. அதனாலதான் அவர் கல்யாணத்துக்கு கூட வரல. சரி, நீங்க அதெல்லாம் விடுங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க, சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு அட்டகாசமா இருக்குமா. சாப்பிடுறவங்களோட வயிறு நிறைஞ்சிரும், ஆனா மனசு நிறையாது. உங்க மருமக கையில ஏதோ மேஜிக் இருக்குமா. அந்த அன்னபூர்ணியோட ஆசீர்வாதம் நிறைஞ்சு இருக்கு. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். புஷ்பா, உன் மருமக உன்னை விட பல மடங்கு முன்னாடி போயிட்டு இருக்கா. நீ சமைச்ச எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம். அட நில்லு நில்லு நில்லு, அதுக்குள்ள எங்க ஓடுற? அடுத்ததா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வரப்போகுது இல்ல? என்ன? புஷ்பா, உன்னோட ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வா. வாங்க வாங்க, உட்காருவோம். உட்காருங்க உட்காருங்க. வீட்டுக்கு போய் அங்க என்ன பண்ண போறீங்க? உட்காரு. புஷ்பா, உன் மருமக உன்னை விட பல மடங்கு முன்னாடி போயிட்டு இருக்கா. சந்தீப், நான் மருமக கையால சமைக்க சொன்னா நீ ஹோட்டல்ல வாங்கியிருக்க? அம்மா, என்ன இதெல்லாம்?
நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஆனா இதுல அப்புறம் பேச என்னடா இருக்கு? இப்பவே நீ அவளுக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்க. ஏற்கனவே பண்பாடு தெரியாத ஒரு பொண்ண என் விருப்பத்தை மீறி நீ இந்த வீட்டை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்ட. இப்ப நீ அவ கூட சேர்ந்துகிட்டு இவ்ளோ பவித்திரமான சம்பிரதாயத்தை விளையாட்டு ஆக்கிட்டல. எனக்கு தலையெழுத்தே சரியில்லை. அதனாலதான் ஒண்ணும் தெரியாத ஒரு முட்டாளை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க. புஷ்பா, இந்த மாதிரி வீணா போன பொண்ணுங்க தன்னோட புருஷனை மோகினி மந்திரம் போட்டு வசியம் போட்டு தன்னோட கைக்குள்ள வச்சுப்பா. பாரு எப்படி அவ பின்னாடி அவன் ஓடி போன பத்தியா? சந்தீப் போனதை பத்தி இல்ல. எல்லாரும் வாங்கம்மா, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சாப்பாடு முடிஞ்சிருச்சு, வாங்க போலாம் வாங்க. நான் வெளிய இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்குனதுல என்ன தப்பு? என்ன அப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்? அப்படியே வெளிய இருந்து வாங்கினா கூட கெஸ்ட் எல்லாம் போனதுக்கு அப்புறமா என்ன தனியா கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம்ல. ஆனா அப்படி பண்ணலையே. உங்க அம்மாக்கு என்ன காமெடி பீஸா மாத்தணும்னு ஆசை. எல்லாரும் முன்னாடி என் மனத்தை வாங்கிட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க அம்மாக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. பிரியா, பிரியா, அது நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ கொஞ்சம் அமைதியா இரு. பிரியா, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளு. சடங்கு சம்பிரதாயம் வந்துட்டா அதனாலதான் அவங்களால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ளீஸ் சும்மா ஜஸ்டிஃபை பண்ணாத. பிரியா, நான் ஜஸ்டிஃபை பண்ணல. நான் ஒத்துக்கிறேன். அதாவது எங்க அம்மா பண்ணது தப்புதான். அது விஷயமா நான் உங்ககிட்ட பேசுறேன். ஆனா பிரியா, அதோட சேர்த்து நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்றேன். எவ்வளவு அழகா நீ உங்க சித்தியும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கீங்களோ அதே மாதிரி இங்க இந்த வீட்லயும் எங்க அம்மா கிட்டயும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க பழகிக்க பிரியா. கொஞ்சம் சிரிய, அழகா இருக்க. இது எனக்கு, அது உனக்கு. இதெல்லாம் இந்த வீட்டுல நடக்காதுப்பா. மனுஷனா இருந்தா ஒரு நல்ல குணமாவது இருக்கணும்ல. அதை வச்சுதானே மத்தவங்க கூட சேர்ந்து வாழ முடியும். ஆனா இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்துக்கும் பொறுப்பு நீ மட்டும்தான். இது ஒண்ணு உன்னோட தப்பு இல்ல. ஆனா நீ இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு. அவளுக்கு சமையலே தெரியல கொஞ்சம் கூட. அட என்னம்மா நீ சும்மாருமா. இதையே கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. எனக்கு தேவை ஒரு பொண்டாட்டி தான், வேலைக்காரி இல்ல. வீட்டு வேலை செஞ்சுட்டு சமைச்சு கொட்டுறதுக்கு. நீங்க உங்களோட இந்த நினைப்பை மாத்திக்கோங்க. மருமகளா வர பொண்ணுக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்ல. ஒரு நிமிஷம், நீ இப்ப என்னதான் சொல்ல வர? இப்ப கூட அம்மா தான் சமைக்கணுமா? வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் அம்மா தான் இழுத்து போட்டு செய்யணுமா? அப்படி இல்லக்கா, அம்மா எதுவும் பண்ண வேணாம். நாளையில இருந்து ஒரு வேலைக்காரி வச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. இந்த வீட்டு கிச்சன்ல இந்த வீட்டு பொம்பளைங்களை தவிர வேற யாரும் கைய வச்சதே இல்ல. இனிமேலும் இந்த வீட்டுல அப்படிதான் நடக்கும். அப்படி ஒரு வேலை உன் பொண்டாட்டி எந்த வேலையும் செய்யாம ராணி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டானா தாராளமா இருக்கட்டும். என்னால இப்ப கூட எல்லா வேலையும் செய்ய முடியும். உங்களுக்கு எல்லாம் யாராலையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அட என்னம்மா நீ, நான் எவ்வளவு நேரமா உன்னை தேடிட்டு இருக்கேன். எங்க போயிட்டா? ஒன்னும் இல்ல, நான் ஜாப் தேடிட்டு இருந்தேன். ஆமா, இது என்ன? அது ஒரு கொரியர் வந்திருக்கு 2 பேர் பேர்லயும். அதான் ஒண்ணா ஓபன் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள என்ன இருக்கு? இரு பார்க்கலாம். அட இது ஒரு ஹனிமூன் பேக்கேஜ். அதுவும் ஏர் டிக்கெட்ஸோட கொடுத்திருக்காங்க. என்னது? கோவா ஹனிமூன் பேக்கேஜ், அதுவும் ஒரு வாரத்துக்கு. என்னோட அம்மா தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அது அவங்க சார்பா அவங்க அனுப்பின ட்ரீட். நிஜமாவே சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நம்ம கோவா போலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. நான் இப்பவே அம்மாக்கு கால் பண்ணி பேசுறேன். புரியுதா? ஹாய் பேபி. ஐ லவ் யூ மம்மி, ஐ லவ் யூ. நிஜமாதான், நீங்க நிஜமாலே என்னோட அம்மா இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் தான். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கீங்க. Thank you so much. பேபி, இது மாதிரிலாம் பேசாத. இதெல்லாம் எப்படி பார்த்தாலும் நான் உனக்கு செஞ்சுதானே ஆகணும். ஐ ரியலி வாண்ட் யூ டு டைமை குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்ணுங்க. பாரு, எனக்கு நல்லா தெரியும் சந்தீப்போட வீட்டாளுங்க உங்களே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பாங்க. சரியா சொன்னீங்க. இங்க கொஞ்ச நேரம் கூட தனியா இருக்க முடியாது.
சரி மம்மி, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். பாய், டேக் கேர் பேபி. என்ன விஷயம்? என்னாச்சு? அது வந்துமா, பிரியாவோட அம்மா எங்களுக்காக ஹனிமூன் பேக்கேஜ் புக் பண்ணிருக்காங்க. நாளைக்கே நாங்க கோவா போறோம். என்னது? அது எப்படி நீங்க 2 பேரும் போக முடியும்? ஏ, உனக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த வீட்டோட சம்பிரதாயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இந்த வீட்டோட பொண்ணு மாப்பிளையும் 21 நாள் முடியாம எங்கேயும் வெளியே போக கூடாது. இப்ப வெறும் 10 நாள் தானே ஆச்சு. ஆனா அத்தை, அதெல்லாம் பழைய பஞ்சாங்கம். அதெல்லாம் இப்ப யாரு ஃபாலோ பண்றா? ஆமா, நான் பழைய ஆளுதான். அதான் பழைய விஷயத்தெல்லாம் சொல்றேன். என் மாமியார் எனக்கு சொன்னதுதான் நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா யாரையும் கம்பல் பண்ண முடியாதுல்ல. டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணியாச்சு. என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு தெரியாது. யாரும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, புரிஞ்சுதா? எனக்கு தெரியாது. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் இந்த கோவா ட்ரிப்பை கேன்சல் பண்ணவே மாட்டேன். நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. 21 நாள் வரைக்கும் இந்த வீட்ல இருந்து யாரும் வெளியே போக கூடாது. அவ்வளவுதான், சொல்லிட்டல. சொன்னா சொன்னதுதான். அம்மா ஏமா இப்படிலாம் பண்றீங்க? ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்கம்மா. பாருங்க, ஆல்ரெடி நிறைய செலவு பண்ணியாச்சு. இப்ப டிக்கெட்டை கேன்சலும் பண்ண முடியாது. அப்புறம் பிரியா கூட ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. நீங்க இதுக்கு மட்டும் சரின்னு சொன்னீங்களா, அவ உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே காணாம போயிடும். அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். சும்மா அதை இதை சொல்லி என் மனசை மாத்த நினைக்காத. மத்தவங்களோட தப்பான புரிதலை சரி பண்றதுக்காக நான் என் குடும்பத்தோட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க முடியாது. போக கூடாதுன்னு சொன்னா போக கூடாது, போக விட மாட்டேன். நீங்க மட்டும் இதுக்கு சம்மதிக்கலன்னா இந்த வீட்டோட நிலைமை இன்னும் மோசமாயிடுமா? ஓ அப்படியா? அப்ப நான் தான் இந்த வீட்டுல சண்டை வர்றதுக்கு காரணமா இருக்கேனா? அப்ப சரிடா, எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீயும் உன் பொண்டாட்டியும் உங்க விருப்பப்படி செஞ்சு தொலைங்களேன், போதுமா? சந்தோஷமா இருப்பா. நல்லா இருமா. அம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். பார்த்து ஜாக்கிரதை. போலாமா? ம். நீ அவ்வளவு கோவப்பட்டதுக்கு அப்புறமும் இந்த ப்ரோக்ராம கைவிடுறதுக்கு பதில் உன் மருமக உன் புள்ளைய கூட்டிக்கிட்டு எப்படி போறா பத்தியா? புஷ்பா, நீ புடிக்கிற புடி அப்படி ஒரு இறுக்கமா இருக்கணும். இல்லனா கடைசியில என்ன மாதிரி உன் புள்ளையும் அவன் பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு தலையாட்டி பொம்மை ஆயிடுவான். நிரந்தரமா நம்மள விட்டுட்டு எங்கேயாவது போயிடுவாண்டி. எவ்வளவு தூரம் போறான்னு நானும் பாக்குறேன். நான் ஒருத்தி இங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளால என்கிட்ட நீ என் புள்ளைய பிரிக்கவே முடியாது. சரி, அதையும் பாத்துருவோம். சரி, அடுத்தது என்ன பிளான் பண்ணிருக்க? நம்ம ஹோட்டல் போயிடலாம், ரொமான்ஸ் பண்ணலாம். அப்புறம் என்ன? நம்ம கோவா வந்திருக்கோம். நம்ம என்ன இங்க ரொமான்ஸ் பண்றதுக்கா வந்திருக்கோம்? ஊரை சுத்தி பார்க்க தானே வந்தோம். ஓகே, ஊர் சுத்துவோம். நீ உன் ஃப்ரெண்டோட இங்க ஆல்ரெடி வந்திருக்கல? ஆமாமா, ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கான்ல. சரி, இங்க பாரு. முதல்ல நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரீட்டுக்கு போலாம். Okay. அதுக்கப்புறம் இந்த இடம் போலாம். அதுக்கப்புறம் சரி, இப்பவே போலாம். வா 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 கிளம்பு. யார் கால் பண்றாங்க? அம்மா தான் பண்றாங்க. அட, அதுக்குள்ள என்ன ஆச்சு? அப்புறமா பேசு ப்ளீஸ். அப்புறமா ஒரு பேசு நிமிஷம். ப்ளீஸ். கொஞ்சம் இங்க பாரு, ஒரு நிமிஷம். சொல்லுமா. சந்தீப், நீ இப்ப எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன்ப்பா, ஒரு பிரச்சனையும் இல்ல. உன் ஞாபகமாவே இருந்ததா, அதான் உனக்கு ஒரு ஃபோன் பண்ணலான்னு. சரி, ஒரு விஷயம் சொல்லு, அங்க எல்லாம் ஓகே தானே? வா போலாம், டைம் கொஞ்சம் ஆகுது. சும்மா. அப்புறமா ஒரு பேசு, நிமிஷம் டைம் வா. ஆகுது. நான் உங்களுக்கு அப்புறமா வா கால் பண்றேன். சொல்றேன்ல. நாங்க வா வெளியில போறோம். ப்ளீஸ். வா. சரிம்மா, வா வச்சிடுறேன். சொல்றேன்ல. வா டைம் போலாம். ஆகுது. வா அடி, போலாம். இருப்பா. வரேன் வரேன் வரேன். ஒரு நிமிஷம், லேட் கொஞ்சம் ஆகுதுல. பொறுமையா இரு. போணும்ல, சீக்கிரம் வா. வா 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 வா. உட்காரு.
என்னாச்சு? சந்தீப் உன்கிட்ட 4 வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி போனை கட் பண்ணிட்டானா? இதோ பாரு புஷ்பா, நீ ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி, ஆனா உன்னோட மரியாதை இப்ப சந்தீப்போட பார்வையில கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஜாக்கிரதை. சந்தீப்போட வாழ்க்கையில பிரியா வந்ததுக்கு அப்புறம் புஷ்பாவோட மனசுல அவளோட பாதுகாப்பு கேள்விக்குறையா மாறிடுச்சு. பிரியாவோட மாடர்ன் லைஃப் ஸ்டைல், சந்தீப் வேற அவ பின்னாடியே போயிட்டு இருக்கறத மொத்தத்துல அது புஷ்பாக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பிரியா அவங்க புள்ளைய ரொம்ப தூரம் கொண்டு போயிட்ட மாதிரி தோணுச்சு. சரி, உண்மை என்னன்னா புஷ்பா தன்னோட பழைய சட்டத்திட்டங்களை வற்புறுத்தி பிரியா மேல திணிக்க ட்ரை பண்றாங்க. அதன் காரணமா அவங்க 2 பேருக்கு நடுவுல அதன் காரணமா அப்படி ஒரு விரிசல் விழுந்துருச்சு. அது நாளுக்கு நாள் பெருசாயிடுச்சு. ஆனா அந்த விஷயம் அவ்வளவு வேகமா நடந்திருக்காது. ஒருவேளை சரிதா புஷ்பா மனசுக்குள்ள நடக்காத விஷயத்த கூட நடந்ததா சொல்லி சொல்லி நெருப்ப பத்த வைக்காம இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. இப்ப புஷ்பாக்குள்ள ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்பட்டதுனால அவ உள்ளுக்குள்ள கொதிக்கிற எரிமலையா மாறிக்கிட்டு இருந்தா. என்ன பார்சல் மேடம். யாருக்கு? பிரியா மேடம் பேர்ல. அத்த, அட என் பார்சல் வந்துருச்சா? என்னடா அப்படி பாக்குற? கொடுத்துட்டல, கிளம்பு. பிரியா, பிரியா, உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதா? இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிற. வெளிய வர மாதிரி இருந்தா துப்பட்டாவாவது போட்டு வந்திருக்கலாம்ல. சரி, இது என்ன இப்பெல்லாம் அடிக்கடி உனக்கு பார்சல் வந்துகிட்டே இருக்கு? நான் இது வரைக்கும் என் மாமியார கேட்காம ஒரு ஹேர் பின் கூட வாங்கினது. அத்த, நீங்க எதுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை போடுற மூட்லயே இருக்கீங்க? ஏன் விருப்பப்படி நான் என்ன வேணாலும் வாங்குவேன். என்னோட பணத்துல தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். இத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க அத்த. உனக்கு நீ ஏது தனியா பணம்? இதெல்லாம் என் புள்ள சம்பாதிச்ச பணம். அதுல உனக்கு எதுவும் சொந்தம் கிடையாது, புரிஞ்சுதா? அத்த, சந்தீப் என்னோட புருஷன். புருஷனோட சம்பாத்தியத்துல பொண்டாட்டிக்கு எல்லா உரிமையும் இருக்குத. பிரியா, நில்லு பிரியா. இல்ல சார், நான் இது வரைக்கும் எங்கேயும் வேலை பண்ணதில்ல. ஆனா இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கேன். அங்க நான் இன்டர்ன்ஷிப் பண்ண இடத்துல என்னோட வேலையை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆனாங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் ஜாப் கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா என்னால அப்ளை பண்ண முடியல சார். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சங்கீதாவோட மாமியார் இருக்கால, அவ நம்பர் 1 சாம்பியன் கேள்விப்பட்டேன். பாவம், அவ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படி ஒரு டென்ஷன் பார்ட்டி பொம்பளே எங்கேயும் பார்க்க முடியாது. அப்புறம் உன் மருமக இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? இவ்ளோ பாலக்கீரை கட் பண்ணியாச்சு, இவ்ளோ காய்கறி கட் பண்ணியாச்சு, ஒரு தடவை கூட வந்து ஒரு டீ வேணுமான்னு கேக்கல பத்தியா? அப்புறம் உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அப்புறம் உன் மருமக இருக்கா பத்தியா? அச்சு அசல் ஏன் மருமக பண்ற மாதிரியே பண்றா. சொல்ல போனா அவளை விட 2 மடங்கு ஃபாஸ்டா பண்றா. எஸ் சார், நான் அஷூர் பண்றேன். உங்களுக்கும் உங்களோட கம்பெனிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வர விட மாட்டேன். பிரியா, பிரியா, அதெல்லாம் விடு. எனக்கும் சரிதாக்கும் நீ போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. நீங்க போங்க அத்தை, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அட, இப்ப நீ யார்கிட்ட பேசுறியோ அவங்க கிட்ட சொல்ல, அப்புறமா பேசுறேன்னு. முதல்ல எங்களுக்கு வந்து டீ போட்டு கொடு, புரிஞ்சுதா? சாரி சார், என்னோட மதர் இன் லா வந்துட்டாங்க. ஓ, இட்ஸ் ஓகே ஓகே. மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் நம்ம மெயிலில் பேசிக்கலாம். எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மகாராணி வந்துட்டா பாரு. புஷ்பா, உங்க வீட்ல பிஸ்கெட் இல்ல சால்ட்டியா எதுவும் சாப்பிடுறதுக்கு இல்லையா? அட, இருக்கே. அம்மாடி மருமகளே, எப்பெல்லாம் டீ குடுக்குறியோ அதோட சேர்த்து பிஸ்கெட்டும் குடுமா. ஆண்டி, ஃப்ரீ டைம்ல நீங்க இங்க வந்து டீ சாப்பிடுறது, விஷத்தை விதைக்கிறத தவிர ஏதாவது கோயில் குளம் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல. கொஞ்சமாவது நல்ல புத்தி வரும்ல. பிரியா, என்ன வார்த்தை பேசுற? மன்னிப்பு கேளு அவங்க கிட்ட. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? என்ன சொன்னோம் அது சரிதான். இவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? இவங்க
என்ன சுத்தமா பிடிக்கல. இவங்களுக்கு நான் என்ன பண்ணாலும் பிடிக்கல. எங்க வீட்ல இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாலும் பிடிக்கல. ஏன்னா ஒரு வேலை தேடுறது கூட இவங்களுக்கு பிடிக்கல. இன்னைக்கு இவங்க எல்லா லிமிட்டையும் மீறிட்டாங்க. ஆன்லைன் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு, இவங்க வந்துட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கும் இவங்க ஃப்ரெண்டுக்கும் அர்ஜென்ட்டா டீ குடிச்சாகணும், அதனால வந்தாங்க. ஆய மூடு, எதுவும் பேசாத. பாத்தியாடா எப்படி எதிர்த்து பேசுறான்னு? இந்த மாதிரி என்ன கொடுமைப்படுத்துறதுக்குடா இந்த வீட்டுக்கு இவளை கூட்டிட்டு வந்திருக்கியா நீ? ஆனா கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். நானும் தினமும் பார்த்துட்டு இருக்கேன். நீ எங்க அம்மாவை புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல, நீங்களும் அவளை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் தான் மாட்டிட்டு செத்துட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் கொஞ்சமாவது ஏன் சந்தோஷத்தை பத்தி நினைச்சு பாருங்க. 2 பேரும் தினமும் சாவடிக்கிறீங்க. அத்தை, நீங்க இதுல ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டிருக்கீங்களா? பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இப்ப அப்படியே சாப்பிட்டுறலாம் போல இருக்கு. நீ என்ன முட்டாளா? சாமிக்கு பிரசாதம் செஞ்சுட்டு இருக்க. இந்த மாதிரி மோந்து பார்க்க கூடாது, புரிஞ்சுதா? அத்தை இல்ல அத்தை, அது ரொம்ப நல்ல வாசனையா இருந்துச்சு, அதான் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நெய்வேத்தியம் முடியற வரைக்கும் அதை தொடக்கூடாது. புஷ்பாக்கா, என்ன ஆச்சு விமலா? நான் ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என் வீட்ல பேர பையன் பிறந்திருக்கான். இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. அடேங்கப்பா, ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். ரொம்ப நன்றிக்கா. அட, இப்போ உங்க பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நீங்களும் பாட்டி ஆயிடுவீங்கல்ல. நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். சரிங்கக்கா, நான் கிளம்புறேன். நான் சரிதா அக்கா வீட்டுக்கு வேற போக வேண்டியிருக்கு. அவங்களுக்கும் ஸ்வீட் கொண்டு போய் கொடுக்கணும். சரி. எனக்கு இந்த வீட்ல ஒரு குழந்தை வேணும். அம்மா, எதுக்காக நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஆமா அத்தை, நாங்களே இப்ப குழந்தைங்க மாதிரி தானே இருக்கோம். உங்க 2 பேருக்கும் 28-30 வயசு ஆச்சு. அப்புறம் உங்க வயசுல நான் 2 குழந்தைகளை பெத்து எடுத்துட்டேன். அத்தை, உங்களோட காலம் வேற, எங்க காலம் வேற. அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிப்பாங்க, உடனே குழந்தைலாம் பெத்துப்பாங்க. அது ஒரு வேலையாவே இருந்துச்சு. இப்ப எல்லாமே மொத்தமா மாறி போச்சு. அத்தை இப்பெல்லாம் கெரியரை தேடி ஓடிட்டு இருக்காங்க, குழந்தையெல்லாம் பெத்துக்கிறது இல்ல. அத்தை, அப்புறம் இது எங்களோட பர்சனல் மேட்டர். என்ன? அது உங்க 2 பேரோட பர்சனல் விஷயமா? அப்ப எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? அம்மா, அவ அந்த அர்த்தத்துல எதுவும் சொல்லல. நீ ஒண்ணும் எனக்கு அர்த்தத்தை புரிய வைக்க வேண்டிய தேவையில்ல. எனக்கு எல்லாம் தெரியும்டா. இவ உன் காதுல என்ன மந்திரம் ஓதுறான்னு தெரியும். அத்தை, நான் ஒண்ணும் மந்திரவாதி இல்ல மந்திரத்தெல்லாம் ஓதுறதுக்கு. நீங்க எதுக்கு அபாண்டமா போய் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ? நான் ஒண்ணும் உன் மேல பழிய போடல, நடக்கிறத தான் சொல்றேன். உண்மைன்றதுனால தான் உனக்கு அப்படியே எரியுது. எனக்கு ஒண்ணும் நீங்க சொல்றதெல்லாம் எரிச்சலா இல்ல. நான் பேசுறது பழகுறது தான் உங்களுக்கு எரிச்சலா இருக்கு. நான் பேசுறது தான் உங்களுக்கு அப்படியே எரிஞ்சிட்டு வருது. நிறுத்துங்க. போதும், உங்க பஞ்சாயத்தை நிறுத்துங்க. உங்க சண்டையை கேட்டு எனக்கு வெறுத்து போச்சு. சந்தீப், நான் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? எனக்கு இல்லடி, உனக்கு தான் சந்தோஷமா இருக்கும். என் புள்ள ரத்த சிந்தறத பார்த்தல. என்னால இதெல்லாம் நம்பவே முடியல புஷ்பா. உன் மருமக பெரிய தில்லாலங்கடி ஆளா இருப்பா போல. மொத்தமா ஆட்டி படைக்கலான்னு பாக்குறா போல இருக்கு. உன் வீட்லயும் சரி, உன் புள்ளையும் சரி, உன்னை கூட கண்ட்ரோல் பண்ணிடுவா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
உன் புள்ள அவளோட மாய மந்திரத்துல வசமா மாட்டிக்கிட்டான் போல. அப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா உன் புடியில இருந்து எஸ்கேப் ஆயிடுவான் போல இருக்கு. நல்லா யோசிச்சு ஏதாவது பண்ணு புஷ்பா, இல்லனா உன் நிலைமை என் நிலைமையோட ரொம்ப மோசமா மாறிடும், பாத்துக்கோ. புஷ்பா அப்புறம் பிரியா நெருப்பு தண்ணியும் மாதிரியான ஜோடி. அது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, சரிதான். ஆனா அதனால என்ன ஆச்சுன்னா, சந்தீப் இவங்க 2 பேரோட ஒரே ரூஃப்க்கு கீழே அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு கனவு கண்டுட்டு இருக்கான். ஆனா இவங்க 2 பேருக்கு நடுவுல அவன் மட்டும்தான் ஒரே ஆளு. அவனதான் அந்த 2 பெண்களுமே ரொம்ப நேசிக்கிறாங்க. தன்னோட அம்மா மேலயும் தன்னோட பொண்டாட்டி மேலயும் முழு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க, ஒன்னா சேர்ந்திருப்பாங்கன்னு நினைச்சான். ஆனா பாவம் சந்தீப் தண்ணியும் நெருப்பு மாதிரி இருக்கிற மாமியார் மருமகள் ஜோடிய ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறான். இன்னும் ஒரு விஷயம் அவனுக்கு தெரியல, அடுத்தபடியா இந்த உறவுல ஒரு பெரிய விரிசல் ஏற்பட போகுதுன்னு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அட்டகாசமா இருக்கு. இந்த மாதிரி சாப்பாடு தினமும் எனக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கான டின்னரை நான் சந்தீப்காக தான் பிளான் பண்ணேன். சந்தீப்போட ஜாபை பத்தி கொஞ்சம் பேசணும். கண்டிப்பா மாமா, சொல்லுங்க. டெல்லியில எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில மேனேஜரா இருக்கான். அவன் கம்பெனில உனக்கு வேலை தர்றதா இருக்கான். அது இல்ல மாமா, எனக்கு இதுவே ஓகே தான். அப்பல விஷயத்தை முழுசா கேளுங்க. அவர் உன்னை சேல்ஸ் மேனேஜரா இல்ல சீனியர் சேல்ஸ் மேனேஜரா அப்பாயின்மெண்ட் பண்ண போறாராம். அதோட சேலரி 3 மடங்கு அதிகம். அடேங்கப்பா, இது ரொம்ப நல்ல விஷயம். அங்க போனா எனக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். எக்ஸாக்ட்லி. நீங்க என்ன சொல்றீங்க மாப்ள? டெல்லி போறீங்களா? அது நீ எங்கேயும் போக கூடாது சந்தீப். என்ன அம்மா நீங்க? உங்களால உங்க புள்ள முன்னேறி வரத பார்க்க முடியலையா? பிரியா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் திரும்பவும் கிடைக்காது. எல்லாமே செட் ஆயிடுச்சு. நான் எதுவும் யோசிக்கவும் வேண்டாம், புரிஞ்சுக்கவும் வேண்டாம். சந்தீப் முன்னேற உன்னை புடிச்சு தடுக்க பாக்குறாங்க. அவங்களுக்குலாம் இது சொன்னா புரியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இது நம்மளோட ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம். சோ லாஸ்ட் டெசிஷன் நம்ம தானே எடுக்கணும். பிரியா, கொஞ்சம் சும்மா இருமா. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. இங்க பாருங்கம்மா, எதிர்காலத்துல இந்த சம்பளத்தை வச்சுலாம் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அப்புறம் அந்த வேலை கிடைச்சிடுச்சா என் லைஃப் அடுத்த லெவலுக்கு போயிடும். ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லாதீங்க. அதுக்காக நான் இங்க உங்களை தனியாவா விட்டு போறேன். நான் அங்க போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நானே வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன். நீ ஆரம்பத்துல இருந்தே இதைத்தானே எதிர்பார்த்த. என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சல, பண்ணிட்டல, முடிஞ்சிருச்சுல. இப்ப எல்லாம் ஓ விருப்பம் தான்ல. நீ எங்க விரும்புறியோ அவனை அங்க கூட்டிட்டு போயிடு. நான் உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டேன், உன்னை தடுக்கவும் போறது இல்ல. அம்மா, நான் சொல்றேன். என் புள்ள கூட 1 மாசம் 2 மாசத்துல என்ன கூடவே கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னான். இன்னியோட 5 வருஷம் ஆச்சு. கூட்டிட்டு போறதும் இல்ல, 2 மாசம் 3 மாசம் போன்ல பேசுறது கூட இல்ல. ஆனா உன்னோட மருமக உன் புள்ளைய தூக்கிட்டு ஒரே தடியா பறந்துடலாம்னு நினைக்கிறா புஷ்பா. போட்ட கணக்கு எதுவுமே பழிக்கல, அவ்வளவுதான். அப்புறம் உன் மருமக டீ சூப்பரா போடுறா. அடேங்கப்பா, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கும் போல இருக்கே. இப்பவே அதுக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கு. அம்மா திரும்பிட்டே இருக்காங்களே, இரு நான் வந்துடுறேன். இப்ப எங்க போற? அவங்க இது வாடிக்கையாவே வச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த வயசுல நடக்கிற விஷயம் தானே. அவங்களுக்காக நம்ம மூட ஸ்பாயில் பண்ண விட்டா எப்படி? அப்படியா? ஒரு நிமிஷம் பார்த்து நீ இங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ரிலாக்ஸா இரு. சரி. உனக்கான மரியாதை சந்தீப்போட பார்வையில கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும்.
நீ புடிச்ச புடிய டபுள் ஸ்ட்ராங்கா மாத்து. இல்லனா கடைசியில என்ன மாதிரி உன் புள்ள கூட அவளோட மந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டு உன்னை நிரந்தரமா எங்கேயாவது விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவான். இல்ல, நான் என் புள்ளைய எங்கேயும் போக விட மாட்டேன். பிரியா, பிரியா, என் புள்ள இங்கிருந்து எங்கேயும் வரமாட்டான். அவன் இங்கதான் இருப்பா, இங்கதான் வேலை பார்ப்பான். எவ்வளவு பணம் கிடைச்சாலும் பரவாயில்ல. அத்தை நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இது எங்களோட ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இப்படி சொல்லி சொல்லிதான் நீ அவனை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற. அதனாலதான் அம்மாவோட முடிவு அவனுக்கு பெருசா தெரியல. போதும், அவன் எங்கேயும் வரலாம். நீங்க என்ன பண்றீங்க அத்தை? என் புள்ள என்னை விட்டு எங்கேயும் வரமாட்டான். அத்தை ஏன் பேக தூக்கிட்டு போறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? உங்க புள்ள உங்களோட தான் இருக்கணும், என் கூட வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா நீங்க? உன்னாலதான் அவன் இப்படி ஆயிட்டான். நீ உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து தானே இப்படி ஒரு சதி வேலையை செஞ்சிருக்க. என்னையும் என் புள்ளையும் பிரிக்கணும்னு பாக்குறல்ல நீ. போதும், நிறுத்துங்க அத்தை. தேவையில்லாம என்னோட அப்பா அம்மாவை இந்த விஷயத்துல இழுக்காதீங்க. அப்புறம் நல்லா இருக்காது. என்னடி பண்ணுவ? என்ன அடிப்பியா நீ? அடிச்சு பாருடி. நான் அடிக்கிற மாதிரி இருந்தா நீங்க இந்த மாதிரி வாய்க்கிலேயே பேசிருக்க மாட்டீங்க. ஆமா, அப்படிதான் தப்பு நடந்திருக்கு. கரெக்ட் டைம்க்கு நான் அவனை புடிச்சு நிப்பாட்டி இருந்தேன்னா இப்படி ஓ பின்னாடி அவன் சுத்திட்டு இருந்திருக்க மாட்டான். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? நான் உங்க புள்ளைய மயக்கி வச்சிருக்கேனா? ஆமாண்டி, நீதான் மயக்கி வச்சிருக்க. நான் ஒன்னும் அவரை மயக்கல. அவர்தான் என் மேல பைத்தியமா இருக்காரு. வீணா போனது என்னோட வாழ்க்கை தான். இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பாரு, உன்ன மாதிரி சிடு மூஞ்சி மாமியார் வேற. மண்டைய பாரு, மசாலாவும் இல்ல. அப்படியா? நான் பைத்தியமாடி? என்ன பார்த்தா பைத்தியம் சொல்ற? பைத்தியம் சொல்லல, அதான் இப்படி பண்றீங்க. ஓடி, என்ன பார்த்தா நீ பைத்தியம் சொல்ற? நான் பைத்தியக்காரியாடி. பைத்தியம் என்ன பண்ணு தெரியுமா? ஓடி. என்னையே நீ பைத்தியம்ன்ற? ஆமா, பைத்தியமாடினா? திரும்ப திரும்ப அதே கேட்டு பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல. நீ சரியான பைத்தியம் தான். உன் பையன் வரட்டும், எல்லாத்தையும் சொல்றேன். தள்ளிப்போ, தள்ளிப்போ அந்த பக்கம். உன் புள்ள அவ போட்ட மாய மந்திரத்துல மயங்கி போயிட்டான். உன்னோட மருமக உன் புள்ளைய தூக்கிக்கிட்டு பறந்துருவா பாரு புஷ்பா. உன் கதை அவ்வளவுதான். பிரியா, 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 என்ன பண்ணி வச்சிருக்கீங்கம்மா? என் பிரியாவை கொண்டுட்டீங்கல்ல? பிரியா, கோவத்தை நான் தான் என் மருமகளை கொண்டுட்டேன். பிரியா, 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 எழுந்துரு. பிரியா, எழுந்துரு. பிரியா, மூணாவது மனுஷங்க எப்பயுமே ஒரு மனுஷனை கொல்ல விஷத்தை விதைச்சிருவாங்க. விஷம் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், ஒரு பதட்டம். அது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் உடல் ரீதியான ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரைனை விட அதிகமா தாக்கும். அதோட முடிவு பல சமயம் கற்பனைக்கு எட்டாததா போய் முடிஞ்சிரும். இங்கேயும் அப்படிதான் நடந்திருக்கு. புஷ்பா அப்புறம் பிரியாக்கு இடையில கடைசியில வாழ வேண்டிய வயசுல பிரியா செத்துட்டா. இதோட நான் சுதா சந்திரன் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். ஒரு வாக்குறுதியோட, இந்த மாதிரி புத்தம்புது கதையோட ஒரு புத்தம்புது எபிசோட்ல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பார்த்துட்டே இருங்க கிரைம் அலர்ட். பயப்படாதீங்க, பயத்தை அழிச்சிடுங்க. ஜெய் ஹிந்த்.